சந்துரு, ஐயோ சந்துரு, தண்ணி எடுத்துட்டு வராம வந்துட்டேன். இரு வர. விக்கல் வந்துச்சுன்னா இப்படி ஷாக் ட்ரீட்மெண்ட் பண்ணா சரியாயிடும். அதுக்கு தான் முத்தம் கொடுத்தேன். கிஸ்ஸிங் ப்ராமிஸ் மாதிரி இது கிஸ்ஸிங் தெராப்பி. சூர்யா, என்கிட்ட மொத்தம் 1500 ரூபாய் இருக்கு. என்கிட்ட 2000 ரூபாய் இருக்கு. மாப்பிள்ள என்கிட்ட 1000 ரூபாய் இருக்கு. மாப்பிள்ள இந்த காயின்ஸோட சேர்த்து 600 ரூபாய் இருக்கு. சோ இன்னைக்கு 5400 ரூபாய்க்கு வியாபாரம் ஆயிருக்கு. முதல் நாளே நல்ல வியாபாரம் தான் மாப்பிள்ள. அத்தை, ஒரு உண்டியல் ரெடி பண்றீங்களா? இந்த 500 ரூபாவை அதுல ஃபர்ஸ்ட் போட்டு வைங்க. டெய்லி இதே மாதிரி 500 ரூபாவோ இல்ல 200 ரூபாவோ எவ்வளோ வருதோ அதை உண்டியல்ல போட்டுருவோம். அப்போதான் பவித்ராவோட டெலிவரி சமயத்துல கையில ஒரு பணம் இருக்கும். மாப்பிள்ள தொலைநோக்கு பார்வையோட யோசிக்க ஆரம்பிச்சிட்டீங்க. இனிமே உங்களுக்கு எல்லாமே வெற்றி தான். வாப்பா. என்னக்கா, சின்னவனும் ஸ்வேதா வெளியே போயிருந்தாங்களா? என்னாச்சு, வந்துட்டாங்களா? இதோ இப்பதான் பேசினேன்ப்பா, வந்துட்டே இருக்காங்களா? இதோ வந்துட்டாங்களே. வா வா. வாங்க வாங்க வாங்க. என்னது அதிசயமா இருக்கு? எதுவா இருந்தாலும் நேர்ல நின்னு வாயடிப்ப, பின்னாடி போய் மறைஞ்சுக்கிற. என்ன சந்திரு, என்னாச்சு? அது வா வா, அது ஒண்ணு இல்லப்பா, அவ மூக்க பாருங்களேன். தம்பி, ஸ்வேதா மூக்கு குத்தி இருக்கா. அதானே ஆச்சரியமா இருக்கே. இந்த காலத்து பிள்ளைங்க மூக்கெல்லாம் குத்திக்கிறீங்களா? அதுவும் ஸ்வேதா மாதிரி படிச்ச பொண்ணெல்லாம். ராஜாராம், இதுல என்னப்பா ஆச்சரியம்? ஒருத்தவங்களை புடிச்சு போச்சுன்னா புடிச்சவங்க சொல்றதையெல்லாம் செஞ்சு காட்டுறதுதான் இந்த காலத்து பொண்ணுங்களோட பழக்கம். ஏன் சந்துரு, ஸ்வேதா உனக்காக மூக்கு குத்திருக்கா, அவளுக்காக ஸ்பெஷலா நீ என்ன பண்ண போற? நான் அவ கூடவே இருப்பேன். எங்க போனாலும் மறக்காம அவளை கூட்டிட்டு போவேன். எல்லாத்தையும் தாண்டி இவ சந்தோஷமா இருக்க நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். எனக்கு என்னன்னு தெரியல பவித்ரா, மனசு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என் ஆபீஸ்ல பெரிய பெரிய சக்சஸ்லாம் பார்த்திருக்கேன். எப்போதுமே இல்லாத சந்தோஷம் இப்ப இருக்கு. அது என்னன்னு புரியல. நீ என்னதான் பெரிய பெரிய சக்சஸ் எல்லாம் பார்த்தாலும் அதெல்லாம் வேற ஒருத்தரோட கம்பெனில வேலை பார்க்கறது தானே. ஆனா நாமளே ஒரு தொழில் ஆரம்பிச்சு அதுக்கு நாமளே முதலாளியாவும் தொழிலாளியாவும் இருந்து அதுல வர சக்சஸ பார்க்கும்போது அது தர சந்தோஷமே வேறதான். அது நம்ம குழந்தை நமக்கு கொடுக்கிற சந்தோஷம் மாதிரி. ஏய், குழந்தைன்னு சொன்னதான் ஞாபகம் வருது. நமக்கு குழந்தை பிறக்கும் போது ஒரு வேலை இல்லாத அப்பனா இருந்துருவேணும்னு நினைச்சு ரொம்ப பயந்துட்டேன். ஆனா நல்ல வேலை, ஐஸ்வர்யா கரெக்டான சமயத்துல இந்த ஐடியாவை சொன்னான். என் மனசுல இருந்த பாரம் குறைஞ்சு மனசே ரொம்ப லேஸ் ஆயிடுச்சு. இனிமே சூர்யா ஒரு ஆண்டர்பிரினர். யாராவது கேட்டாங்கன்னா என் ஹஸ்பண்ட் ஒரு ஆண்டர்பிரினர் தான் சொல்லுவேன்.
செல்லோ, என் டாடி ஒரு ஆண்டர்பிரினர்னு சொல்லு. சூர்யா, இந்த 2 விரல்ல ஒன்னு தொட. ம், எதுக்கு பவித்ரா? நீ தொடு சொல்றேன். ம், கன்ஃபார்மா நமக்கு பிறக்க போறது பெண் குழந்தை தான். அப்படியா? அப்போ குட்டி பவித்ரா தான் உள்ள இருக்கா. சூர்யா, அவளை குட்டி பவித்ரான்லாம் சொல்லாத. அவளுக்கு ஏன் பேரு வேண்டாம். சரி, குழந்தைக்கு என்ன பேர் வைக்கலாம்? என்ன பேர் வைக்கலாம்? ஆ, இரு, எழுதி போட்டு பார்க்கலாம். ம், இந்தா. யோசிச்சிட்டியா? ஏன் மறைச்சு எழுதுற? ஏய், பார்க்க கூடாது. இந்தா, எழுதிட்டியா? நீ இப்போ ஒரு பேர் எழுது. ம். 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 இப்ப 2யும் கீழே போட்டு அதுல இருந்து ஒண்ணு எடுக்க போறோம். அதுல என்ன பேர் வருதோ அந்த பேர் தான் நம்ம குழந்தைக்கு வைக்க போறோம். ம். ம்? இந்தா. எடு. நீ எடு. நீ எடு. கடவுளே, நான் நினைச்ச பேர் தான் வரணும். ம். ஆ, நீயே படி. அனுராதா நான் எழுதுன. ம். நம்ம குழந்தைக்கு உங்க அம்மா பேர் இருக்கட்டும்னு நினைச்சேன். அதான் உங்க அம்மா பேர் எழுதி போட்டேன். ஆ சரி, இப்போ நீ என்ன பேர் எழுதி போட்ட? ஏன் அம்மா பேர் எழுதி போட்டியா? ஆமா சூர்யா, எனக்கு அத்தையை ரொம்ப பிடிக்கும். அது மட்டும் இல்லாம அவங்க பேர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆ, நம்ம குழந்தைக்கு நாம பொன்னினே பேர் வைப்போமே ப்ளீஸ். பவித்ரா, நீ சாமி கும்பிட்டுட்டு ஒரு பேரை சூஸ் பண்ணிருக்க. அதுல உங்க அம்மா பேர் தான் வந்திருக்கு. அதனால அவங்க பேரே வச்சிருவோம். வேணும்னா நாம ஒண்ணு பண்ணலாம். பேசாம நாம 2 பெண் குழந்தைங்களை பெத்துக்கலாம். பொன்னி அனுராதான்னு 2 பேரையும் வச்சிடலாம். ம்? சூர்யா, நான் ஒரு விஷயம் சொல்லட்டுமா? என்ன? ரொம்ப நாள் கழிச்சு எனக்கு இப்பதான் சூர்யா, என் பழைய சூர்யாவை பார்த்த மாதிரி இருக்கு. அழகான, அன்பான, கள்ளக்கபடம் இல்லாத பரிசுத்தமான சூர்யா. ஏ சூர்யா. அங்கிளுக்கு என்னாச்சு? ஏன் இப்படி இருக்காரு? பொம்பளைங்கன்னா எந்த வேலையும் செய்ய மாட்டாங்கன்ற மாதிரியே பேசுறாரு. எனக்கே ஒரு மாதிரி ஆயிடுச்சு ஆண்டி. இப்ப பொண்ணுங்க தான் எல்லா ஏரியாலையும் கலக்கிட்டு இருக்காங்க. அப்பா பேசினது ரொம்ப தப்புமா. முன்ன மாதிரி நீங்க வீட்லயே உட்கார்ந்திருந்தப்போ இப்படிலாம் அவர் பேசியிருந்தா கூட நான் அமைதியா இருந்திருப்பேன். ஆனா இப்ப நீங்க மில்லுல பொறுப்பு எடுத்துக்கிட்டு இவ்ளோ ஆக்டிவா மாறி ஷடவுனா ஆயிருக்க வேண்டிய மில்ல ரன் பண்ண வச்சிருக்கீங்க. காட்டி கொடுத்தவனா அங்கேயே அப்படியே கேட்ச் பண்ணி ஸ்ட்ரைக் பண்ணிட்டு இருந்த லேபர்ஸோட பொண்டாட்டிய வச்சு புது யூனிட்டியே ஒர்க் பண்ண வச்சிருக்கீங்க.
அதெல்லாம் என்ன சும்மாவா? எவ்வளவு சீக்கிரமா வேலையை பழகிட்டு இப்ப அந்த வேலையை மத்தவங்களுக்கு கத்து கொடுக்கற அளவுக்கு நீ அனுபவப்பட்டிருக்க. உன்னை பார்த்து முடியாது வேண்டான்னு சொல்றது ரொம்ப தப்பா இருக்கு பொன்னி. கம்பெனியை ரொம்ப நேர்த்தியா ரன் பண்ணதுல வந்த செக்கை தானே நீங்க அப்பா கிட்ட கொடுத்தீங்க. அதை எவ்வளோ சந்தோஷமா வாங்கிக்கிட்டாங்க. அப்ப கூட அப்பாவுக்கு உங்க மேல நம்பிக்கை வரலல்லம்மா. அவர் வேண்டான்னு சொன்னதும் பேசாம ஒதுங்கி நிக்கிறதுக்கு இது என்ன அவ்வளவு சின்ன ப்ராஜெக்டா ஆண்டி? 3 crores ப்ராஜெக்ட். பேங்க்ல அக்கவுண்ட் ஃப்ரீஸ் ஆன உடனே சம்பளம் கொடுக்க முடியாம நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டோம். ஆனா அதையும் நீங்க சூப்பரா சமாளிச்சு அதெல்லாம் ஓவர் கம் பண்ணீங்க. இதெல்லாம் அப்பாவுக்கு புரியலையாமா? பணம் இல்லாம கஷ்டப்பட்டோம், இப்ப பணமே தேடி வருது. ஆனா இப்ப போய் அப்பா இப்படி. ஆண்டி, அங்கிள் எது சொன்னாலும் நீங்க அப்படியே மறுக்காம ஒத்துக்கிறீங்கல்ல. இந்த விஷயத்துல அப்படிலாம் இருக்காதீங்க. ஆமாம்மா, இன்னொரு தடவை அப்பா கிட்ட பேசலாமா? அப்பாக்கு புரியுற மாதிரி எடுத்து சொல்லலாம். ஆண்டி, நீங்க இந்த ப்ராஜெக்டை எடுக்கிறீங்க, நாம சக்சஸ் ஆக்கி காட்டுறோம். கூட இருந்து முடிச்சு கொடுக்க வேண்டியது ஏன் கடமை. அம்மா ப்ளீஸ்மா. ஆமாம் பொன்னி, எதுக்கும் நீ இன்னொரு வாட்டி அண்ணன்ட்ட பேசி பாரு. சரி, நான் அவர்கிட்ட பேசி பார்க்குறேன். ஆஹா, அது பொன்னி, நீ பேசணும், ராஜாராம் சம்மதிக்கணும், நீ வேலையை ஆரம்பிக்கணும், டோட்டலா சொதப்பி நீ அசிங்கப்படணும். உங்க 2 பேரோட மொத்த வாழ்க்கையும் ஒரு முடிவுக்கு வரணும். பொன்னி, என்ன முடிவு எடுத்திருக்க? எதை பத்தி கேக்குற? அண்ணன்ட்ட பேசுறத பத்தி தான். பேசணும். இங்க பாரு, நீ தைரியமா பேசு. இங்க பாரு, உனக்கு அனுபவம் இல்லைன்னு அண்ணன் சொல்றது உனக்கு போதுமான படிப்பு இல்லைன்ற பயத்தினால தான். இங்க பாரு, நீ என்ன படிச்சிருக்க, நீ என்னென்னலாம் பண்ணிருக்கன்னு எங்களுக்கு தானே தெரியும். உன் படிப்பாலையும் அறிவாலையும் நீ படிச்ச பள்ளிக்கூடத்தையும் காலேஜையும் திரும்பி பார்க்க வச்சவல்ல நீ. இங்க பாரு, உன்னால எல்லாம் முடியும் பொன்னி. நீ தைரியமா போய் அண்ணன்ட்ட பேசு. என்ன? பேசுற. தட்டு எடுத்துக்கோமா. ஏய், பாரு பாரு. இந்தா. சாம்பார் இருக்கு. பிரியா சாப்பிட்டாளா? நான் வந்தாதான் சாப்பிடுன்னு சொல்லிட்டு இருந்தா. அவ ஹால்ல ஹோம்ஒர்க் பண்ணிட்டே இருந்தா, அப்படியே தூக்கம் வந்து தூங்கிட்டா. பால் கொடுத்தேன், குடிச்சிட்டா. கரண்டி கொடு. பண்ணி, என்ன ஏதோ யோசனை இருக்க மாதிரி தெரியுது? இல்லைங்க, இந்த சூழ்நிலைய திரும்ப திரும்ப யோசிச்சு பார்க்குறேன். எனக்கு என்னவோ அந்த கவர்மெண்ட் ஆர்டரை எடுத்து பண்ணிடலான்னு தான் தோணுது. கீ கொடுத்தா அப்படியே பண்றாளே பொன்னி. கண்டிப்பா இந்த தடவை இவளை யூஸ் பண்ணி கம்பெனி ஒரு பெரிய டிசாஸ்டருக்குள்ள கொண்டு போய் விட்டுறணும். பொன்னி, உனக்கு எதுக்குமா இந்த தலைவலி? மறுபடியும் மறுபடியும் நீயா ஏன் ஒரு பிரச்சனையை தூக்கி உன் தலையில போட்டுக்கிற சொல்லு. இல்ல, நீ நம்ம கம்பெனி இப்ப இருக்கிற நிலைமையில ஒவ்வொரு ப்ராஜெக்டும் நமக்கு முக்கியம். ஒவ்வொரு ப்ராஜெக்டும் முக்கியம்தான். ஆனா அதே நேரத்தில் எடுக்கிற ஒவ்வொரு ப்ராஜெக்டையும் நல்லபடியாக முடிச்சு கொடுக்கறது அதை விட முக்கியம். இப்போ அந்த நிலைமையில நம்ம கம்பெனி இருக்கு. இல்லங்க, இப்போ ஏதோ சின்ன சின்ன ப்ராஜெக்ட் எடுத்து பண்ணிட்டு இருக்கோம், முடிச்சும் கொடுக்கறோம்ல. அதே மாதிரி இதையும் கொஞ்சம் கான்சென்ட்ரேஷனோட சேர்த்து பண்ணிட்டோம்னா எல்லாத்தையும் முடிச்சு கொடுத்துடலாம். பொன்னி,
தப்பா போயிடுச்சுன்னா 30 லட்ச ரூபாய் போயிடும்னு ராஜாராம் சொல்றானே, அது உனக்கு புரியலையா? ஆனா கரெக்டா டைமுக்கு பண்ணி கொடுத்துட்டா 1 கோடி ரூபாய் லாபம் வருமே நீ. அம்மா சூப்பர்மா, நீ அப்படி பேசுற? ஐஸ்வர்யா சைலண்டா இரு. ஏன் பண்ணி இப்போ இந்த ஆர்டர் எடுத்து செய்யறதுக்கு நம்ம கம்பெனியில் என்ன ஸ்ட்ரென்த் இருக்கு? எக்ஸ்பீரியன்ஸ் இருக்க லேபர்ஸ் எல்லாம் ஸ்ட்ரைக்கில் உட்காந்துட்டு இருக்காங்க. அவங்கள்ட்ட சமாதானம் பேசினாதான் அவங்க திரும்ப வருவாங்க. நீ ட்ரைனிங் கொடுத்துருக்கவங்கெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாதவங்க. மெட்டீரியலில் சின்ன மிஸ்டேக் வந்தால் கூட போதும், கவர்மெண்ட் ஆர்டர் எப்போ வேணா கேன்சல் பண்ணிடுவாங்க. இதில் இவ்வளோ சிக்கல் இருக்கு. அப்படி இல்லைங்க, இப்போ புதுசா வேலைக்கு சேர்ந்திருந்தாலும் எல்லாரும் நல்ல ட்ரெயின் ஆயிட்டாங்க. கரெக்டா டைமுக்கு எல்லா வேலையும் செஞ்சு முடிச்சிடுறாங்க. அவங்க மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. பொன்னி, எந்த நேரத்தில் எந்த மாதிரி பூதம் கிளம்புன்னு சொல்ல முடியாது. நீ பார்த்துருக்கிறதெல்லாம் சின்ன சின்ன பிரச்சனை, தலை போகிற அளவுக்கு பிரச்சனை எல்லாம் வரும். இந்த கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் இருக்காங்களே, அவங்க ஒவ்வொரு நேரத்துக்கு ஒவ்வொரு முடிவு எடுப்பாங்க. திடீர்னு வேணாம்னு சொல்லிடுவாங்க. மண்டையை பிச்சுட்டு உட்கார்ற மாதிரி ஆயிடும். அப்பா அம்மா இவ்ளோ கேக்குறாங்கல்ல, அந்த ஆர்டர் எடுத்து பண்ணட்டுமே. ஐஸ்வர்யா, இந்த ஆர்டர் எடுத்து செய்யறதுக்கு திறமையும் எக்ஸ்பீரியன்ஸும் வேணும். இப்போ அது உங்க அம்மாக்கு இல்லை, அவ்வளோதான். டிஸ்கஷன் நல்லா களை கட்டுது. அப்படியே அடிதடி சண்டையான நல்லா இருக்கும். அண்ணா, நம்ம பொன்னி எங்க ஊர்ல 10 ஏக்கர் 12 ஏக்கர் நிலத்துல தனியா நின்னு விவசாயம் பார்த்திருக்கானே. பவுனே, எப்ப பார்த்தாலும் விவசாயம் விவசாயம் விவசாய கதையை பேசிட்டு இருக்க. விவசாயம் வேற, ஃபேக்டரி வேற, புரியுதா? அடடடடடா, சாப்பாடு நேரத்துல தான் வாங்க வாங்க சாப்பிடலாம். சர்ப்ரைஸா வந்திருக்கீங்க. ராணி வந்தாலே சர்ப்ரைஸ் தான். அக்கா உட்காருங்க, நான் தட்டு வைக்கிறேன். இல்ல இல்ல இல்ல, சாப்பிட எல்லாம் வரல. நீங்க என்ன பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னா எனக்கு தெரியும். அத பத்தி ஒரு அபிப்பிராயம் சொல்லிட்டு போலான்னு வந்தேன். பரவாயில்லையே, பொன்னி செம்ம கில்லாடிதான். உன்னா ராணிய வர வச்சிடாலே. என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். பொன்னி அந்த கவர்மெண்ட் ஆர்டரை விட்டுடக்கூடாது, எடுத்து நடத்தணும்னு ஆசைப்படுறா. நீங்களும் கம்பெனிக்கு இப்ப போக முடியாத சூழ்நிலையில இருக்கீங்க. பொன்னி அந்த ஆர்டரை எடுத்து பண்றது தானே சரி, ஏன் வேண்டாங்கிறீங்க? ராணிமா, கம்பெனி இப்ப இருக்க நிலைமை உங்களுக்கே நல்லா தெரியும். 1 லட்சம் மீட்டர் ப்ரொடக்ஷன் கொடுத்துட்டு இருந்த இடத்துல வெறும் 10,000 மீட்டர் மட்டும் தான் கொடுத்துட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது இப்படி ஒரு கவர்மெண்ட் ஆர்டர் எடுத்து அதை எப்படி நம்ம ரெடி பண்ணி கொடுக்க முடியும்? கவர்மெண்ட்டுக்கு 3 லட்சம் மீட்டர் தானே கொடுக்க வேண்டியதா இருக்கு. அதை அப்படியே கடை ரெடி பண்ணி கொடுக்கலாங்கிறாங்க. அப்படி இல்லம்மா, இப்ப இருக்க நிலைமையில கொஞ்சம் கொஞ்சமா கூட எடுத்து செய்ய முடியாதுன்றதுதான் உண்மை. ஏன்னா இன்னைக்கு இருக்கிற நிலைமை நாளைக்கு இல்ல. ஒவ்வொரு நாளும் புதுசு புதுசா பூதாகரமா பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு. ஆம்பளைங்க நாங்களே அப்படி திணறி போயிருக்கிறோம். நிச்சயமா பொன்னியால இதை வீடு கட்டவே முடியாது. அதுவும் இல்லாம பொன்னி இவ்வளவு நாளா வீடு அடுப்படின்னு இருந்தவ இப்பதானே கம்பெனிக்கு போயிருக்கா. அதுதான் பொன்னிக்கு அனுபவம் பத்தாதுன்னு ராஜாராம் சொல்றான். அங்க இருக்கிற பிரச்சனையெல்லாம் பொன்னி எப்படி சமாளிப்பா ராணிமா, சொல்லுங்க. ஏன் ராஜாராமு, இதே பொறுப்பு ஒரு ஆம்பளை கேட்டா கொடுப்பீங்க. உங்க அண்ணன் தம்பியோ ஏன் சந்துரு கேட்டாலும் நீங்க கொடுப்பீங்க. ஆனா பொன்னி கேட்டா கொடுக்க மாட்டீங்க, அப்படித்தானே? கேட்டா அடுப்படி தவிர வேற என்ன தெரியும், இத்தனை நாள் கிச்சன்ல இருந்தவ தானே சொல்லுவீங்க. இத்தனை நாள் கிச்சன்ல இருந்தவ தானே. நீங்க ஜெயிலுக்கு போனப்ப முன்னாடி நின்று உங்க கம்பெனியை நடத்தினவ. அது மட்டும் இல்ல, யூனியன் பிரச்சனை ஆட பல பிரச்சனைகள் அவ சந்திச்சுட்டா. இன்னைக்கும் அந்த கம்பெனியை ஓட வச்சுக்கிட்டு தானே இருக்கா. அப்புறம் பொம்பளையால முடியாதுன்னு சொன்னா எப்படி, என்ன அர்த்தம்? பொம்பளைங்க ராக்கெட் விடுறாங்க, ஹெலிகாப்டர் ஓட்டுறாங்க, இதெல்லாம் செய்ய மாட்டாங்கன்னு நான் சொல்ல மாட்டேன். அப்படி சொல்றதெல்லாம் பழைய விஷயம். பொம்பளைங்களால சாதிக்க முடியாத ஒரு விஷயம் கூட இந்த உலகத்துல எதுவுமே இல்லைன்னு சொல்லி பல வருஷம் ஆயிடுச்சு. ஆனா நீங்க என்னன்னா
பொம்பளை அவனால செய்ய முடியாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. ஆட இது எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. ஐயோ அம்மா, நீங்க என்ன தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க. பொன்னி பொம்பளை அதனால முடியாதுன்னு நான் சொல்லவே இல்லை. கம்பெனி எடுத்து நடத்துறதுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். எனக்கு 25 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தா மட்டும்தான் இந்த மாதிரி ஆர்டர்லாம் எடுத்து பர்ஃபெக்டா செஞ்சு கொடுக்க முடியும். அப்படி செஞ்சு கொடுக்க முடியலன்னா நாம தோத்து போய் தான் நிக்கணும். அதுக்காக தான் நான் சொல்றேன். சரி, நான் எல்லார்கிட்டயும் ஒரு கேள்வி கேட்கிறேன். ஒரு ஓட்டப்பந்தயம் நடக்குது, அதுல பல பேர் ஓடுறாங்கன்னு வச்சுக்கீங்க. ஏற்கனவே மெடல் வாங்கினவன் ஓடுறான், நல்ல பயிற்சி பெற்றவன் ஓடுறான், நல்ல பலசாலியா இருக்கிறவன் ஓடுறான், புத்திசாலியா இருக்கிறவன், நல்ல திறமைசாலியா இருக்கிறவன் எல்லாம் ஓடுறான்னு வச்சுக்கீங்க. இத்தனை பேர்ல யார் அந்த போட்டியில ஜெயிப்பான்னு நினைக்கிறீங்க? இல்ல, பலமானவன் தான் ஜெயிப்பான் ஆண்டி. பிகாஸ் ஸ்ட்ரென்த் மேட்டர்ஸ்ல. அனுபவசாலிதாம்மா ஜெயிப்பான். ஏற்கனவே மெடல் வாங்கினவன் தான் ஜெயிப்பான். திறமைசாலி தான் ஜெயிப்பான் ஆண்டி. இல்ல, ஜெயிச்சே தீருவேன்னு தீர்மானமான நம்பிக்கையோட யார் இருக்கானோ அவன் தான் ஜெயிப்பான். இந்த ஆர்டரை எடுத்து ஜெயிச்சு காட்டுவேன்னு தீர்மானமான நம்பிக்கையோட பொண்ணு இருக்கா. அவகிட்ட அந்த பொறுப்பை ஒப்படைக்காம அனுபவம், படிப்பு, ஆம்பளை பொம்பளைன்னு என்னென்னமோ பேசிட்டு இருக்கீங்க. நம்பணும் ராஜாராம், கட்ட பொண்டாட்டிய நம்பணும். அவளுடைய நம்பிக்கையை நீங்க மதிக்கணும். அப்புறம் எப்படி நீங்கெல்லாம் அந்யோன்யமான புருஷ பொண்டாட்டி? சரி ராணிமா, நான் பொன்னியை நம்புறேன். இந்த ஆர்டர் எடுத்து செய்யட்டும். பூஜா, இந்த ஆர்டர் நாங்கள் எடுத்து செய்கிறோம்னு சொல்லி உடனே உங்களுக்கு ஒரு மெயில் அனுப்பு. என்ன நடக்குதோ அதை நம்ம ஃபேஸ் பண்ணிக்கலாம். என்ன நடக்க? பொன்னி ஜெயிக்க போகுது, அதுதான் நடக்க. நீங்க பாருங்க, ஜெயிச்சிடுவா. அப்பா, ஐயோ அக்கா, ரொம்ப தேங்க்ஸ்க்கா, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்.